நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம், முக்கியமான செய்திகள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னேற்பாடுகள் தூத்துக்குடி கலெக்டர் ஆலோசனை. நடைபெற்று முடிந்து தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026க்கான வாக்கு எண்ணிக்கை வருகின்ற மே 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. வர திங்கட்கிழமை தான் என்றாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் எலெக்ஷன் ரிசல்ட். ஏன்னா டிஎம்கே கிட்டத்தட்ட அவங்க செலவு பண்ண சில பகுதிகளில் தோத்தாங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கர கலவரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படியும் ஒரு மெஜாரிட்டியில் ஜெயிப்பாங்கன்னு சொன்னால் கேட்டால் அது முடியாது. ஆனால் ஓரளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்கக்கிட்ட இருக்குது. அது இருந்தாலும் என்ன ஒரு பிரச்சனைனா, அவங்க பண்ணியிருக்க செலவுக்கோசரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல தொகுதியில் அவங்க தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால இது எப்படி போகுதுன்றது இந்த எலெக்ஷன் சுவாரஸ்யமாக இருக்கும். கிட்டத்தட்ட அடிதடியிலேருந்து எல்லாமே இருக்குது இந்த ரிசல்ட்டு. அடுத்த 2வது நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருவண்ணாமலை பஸ் நிலையங்களில் இருந்து கிரிவல பாதை வரை செல்ல கட்டணமில்லா பஸ்ஸுகள் இயக்கம். சித்ரா பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலைக்கு 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 3வது நியூஸ், கள்ளக்காதலை எதிர்த்தவர் கத்தியால் குத்தி கொலை, வாலிபருக்கு ஆயுள் தண்டனை. கன்னியாகுமரியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் அதே பகுதியைச் சேர்ந்த 3 குழந்தைகளுக்கு தாயான ஒரு பெண்ணுடன் ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக தனது வீட்டிற்கு அந்த பெண்ணை அழைத்து வந்துள்ளார். ஓகே கைஸ், அடுத்த நியூஸுக்கு போகலாம். நம்ம அமெரிக்கா கடுமையான நிலைப்பாட்டை எடுக்கும், ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது எப்படி என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் விரைவில் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என ட்ரம்ப் நீங்கள் மிரட்டுறீங்கன்னு தெரியுது. ஆனால் அதுக்கெலாம் பயப்படுறவங்க இந்த காலத்தில் இருக்க மக்கள் கிடையாது. உங்களை ஐநா சபை அடுத்து என்ன பண்ண போகுதுன்றது நீங்கள் பாருங்கள். ஏன்னா நீங்கள் போய் ஒரு நாட்டு மேலே கை வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? உங்களுக்கு எதிராக நடக்கவார். இனிமேல் தான் ஒரு பல உலக நாடுகள் தெரியல போகிறாங்க. கண்டிப்பாக இது நடக்கும், வேணால் பாருங்கள். அடுத்து 5வது நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம், தாவேகா வேட்பாளருக்கு விஜய் இன்று ஆலோசனை. சென்னை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அடுத்த நியூஸ், மகனுக்கு புற்றுநோய், நிதி திரட்டிய தாய்க்கு 4 ஆண்டுகள் சிறை. ஏன்? மகனுக்கு புற்றுநோய் இருப்பதாக கூறி பொதுமக்களிடம் நிதி வசூலித்துள்ளார். ஓகே, அடுத்த நியூஸுக்கு போகலாம். ஐரோப்பா செல்ல ஆசை, ஃபேஸ்புக் விளம்பரத்தை நம்பி ரூபாய் 12 லட்சத்தை இழந்த பெண். மோசடி குறித்து சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் விவரம். தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. அடுத்த திருமாவளவனுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்து ஹைகோர்ட் உத்தரவு. வெறுப்பு கருத்துக்களை தெரிவித்ததாக திருமாவளவனுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்த சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அஸ்ஸாம் சட்டசபை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் விவரம். தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 4ஆம் தேதி எண்ணப்பட உள்ளன. அடுத்த ஜப்பான் விண்வெளி மையத்தில் இஸ்ரோ குழு ஆய்வு. விஞ்ஞானிகள் தகவல். சந்திராயன் 5 விண்கலத்தை ஏவுவதற்கு முன்னேற்பாட்டு பணியாக ஜப்பானில் உள்ள விண்வெளி மையத்தில் இஸ்ரோ குழு ஆய்வில் ஈடுபட்டது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ரஷ்ய வெளியுறவுத்துறை மந்திரி அடுத்த மாதம் இந்தியா வருகை. மத்திய